நீ பண்றது நல்லவளா இருக்கா நல்லவளா எனக்கு அன்பு வேன் வாங்குறதோ எங்க வீட்டுல நீ எவ்வளவு இருக்கு. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ வந்து விட்டுட்டாங்க. அதில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அட்மோனியுடன் சில நேரங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ப்ரோமோக்கு வருவோம். இந்த ப்ரோமோவில் கனியோட டாட்டர்ஸ் தான் முதல்ல வராங்க. கனி வந்து சீக்கிரமாக டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டாட்டர்ஸை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் கனியோட சிஸ்டர் விஜயலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்டோர் ரூம் வழியாக வரதை பார்த்த கானா வினோத்தும் சபரியும் கனிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சு கொண்டுட்டு வராங்க. அவங்கள பார்த்தவொடனே கனி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அப்புறம் விஜயலட்சுமி கனியும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜயலட்சுமி கனிக்கு வந்து ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் குரூப்பாக வந்து கேம் விளையாடாதீங்க, தனியாக விளையாடுங்க. அதாவது 1 hour ப்ரோமோ வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 24 hours லைவில் பார்க்குறப்ப மட்டும்தான் நீங்கள் தனியாக தெரியுறீங்க, மற்ற டைமில் நீங்கள் தெரியலை. நீங்கள் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு எமோஷ்னலான ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி வந்து நீங்கள் கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. தனியாக நீங்கள் உங்கள் கேமை விளையாடுற மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள், கொஞ்சம் அதிகமாக சண்டை போடுங்க. சண்டை போடுங்க அப்படிங்கிறத வந்து இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. விஜயலட்சுமி வந்து கனிக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, மற்ற டைமில் எதுவுமே தெரியவே இல்லை. அந்த கேம் விளையாடுறது, அந்த டாஸ்க்கு, அது மட்டும்தான் தெரியுது வந்து மற்ற டைமில் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 1 hourக்கு வர மாதிரி ஏதாவது கண்டென்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க விஜயலட்சுமி கனிக்கு. அடுத்த ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா